மார்னிங். எங்க போறீங்க? கிளம்பிட்டீங்க காலையில? ஸ்விம்மிங் பூலுக்கு போறோம். ஸ்விம்மிங் பூலுக்கு போறீங்களா? என்ன வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குது? சாப்பிடல. ஏன் சாப்பிடல? அம்மா தரல. டாடி ஏன் சாப்பிடல? அம்மா தரல. இல்ல நான் புரோட்டீன் ஷேக் குடிச்சிட்டேன். நான் கொடுத்தா ரெண்டு பேரும் ஒழுங்கா சாப்பிடல. இப்பே கொடுத்துக்கலாம்ல. அடிக்கியா அவரை கொடுக்கவே இல்ல. எங்க போறோம்? பீச்சுக்கு தான் போனோம். பீச்சுக்கு போனா நேத்து நீ அப்படியே நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். சரி பேசலாம் அப்படின்னு. அதுக்குள்ள ஒருத்தன் வந்து பீச்சுக்கு போறோம். நான் சொன்னேன்ல லைனா வெக்கேஷனுக்கு வச்ச சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து இங்கேன்னு பிளான் வச்சிருக்கானே. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் படத்துக்கு போயாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்விம்மிங் போனோம், அடுத்தது பீச் போனோம் லைனா வச்சிருக்காரு. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து எங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் போறது. இன்னைக்கு அதுக்கு தான் போறோம். இல்லடி செல்லம் ஒழுங்கா வந்து அம்மா ரெண்டு தாத்தா ஓடிய மாடி இருக்காங்க. அந்த ரெண்டு தாத்தாவா? ஐயோ சரி நீ அம்மா மேல வந்து உட்காரு, இல்லனா போலீஸ் வந்து புடிச்சுப்பாங்க. போலீஸ் இங்க இருக்காங்க. போலீஸ் இருக்காங்க தான் மேல உட்கார்ந்துருக்காங்க. வெரி குட். 90 சரி 86 எதுக்கு இப்ப நம்பர் சொல்லிட்டு வரீங்க? அது நான் வின்னர் பண்ணுவேன். 7 மேல வர 7 தங்க ரோபோட்டா இல்ல. ஆமா ரோபோட் வீடு. ரோபோட் இல்ல கலர் வீடு. அப்புறம் அம்மா ஒண்ணுமே வாங்கல. அவ்வளவு முடிஞ்சிச்சு. அப்புறம் வேற ஸ்டோரி சொல்லு. அது ஸ்டோரி சொல்லிட்டேனே. அம்மாக்கு ஸ்டோரி சொல்லு, போர் அடிக்குது. ஸ்டோரி ப்ளீஸ். செல்லம் ஸ்டோரி சொல்லுங்கம்மா. ஓனா பேசினா பேச மாட்டான். நம்ம ரெண்டு பேரும் பேசினா அவன் பேசுவான். நானும் அப்படிதானேம்மா? இப்போ நானும் டாடியும் இப்போ வந்து கதை பேச போறோம். நீ அப்போ நடுவில் வந்து பேசுவ தானே? என்னடா பேசக்கூடாது இல்லை, நீ கதை சொல்லு. ஏன் டல்லா இருக்க? ஏன் பாப்பா டல் ஆயிடுச்சு? சுஷோ பாப்பா குட்டி டாய் வேணுமா? வீட்டுல நிறைய இருக்கு, நம்ம போய் விளையாடலாம். 590 இல்ல 490 590 490. What is that? என்னது ரவுல்? இது என்னது? பாட்டில் கேப். பாட்டில் கேப்பா? எப்படி ஓபன் பண்ணலாம்? அதுதான்டா கேப். அதை ஏன்டா ஓபன் பண்ற? கேப் இத க்ளோஸ் பண்ணு. ஓ பர்ஃப்யூமோட கேப்பா? அது ஆதி குட்டி பிடிக்கும். ஆதி குட்டி ஜாலியா? ஜாலி சொல்லு வாயட்டோட. ஜாலி ஓ வெக்கப்படுறீங்களா? சரி நான் யாருக்கும் தெரியாம ஃபீல் பண்ணேன். டவல் தான். ஏய் பாப்பா கலர் கலரா போட்டுக்கோடா. இப்பவே டிமாண்ட் பண்ணிட்டான், எனக்கு பிளாக் தான் வேணும். சும்மா இரு. அது உனக்கு என்ன வேணும்? டாடி என்ன போடுறாங்க? நான் ஆல்ரெடி ப்ளூ. சரி இப்படி போடக்கூடாது.
இருங்க இருங்க டாடி எடுத்துருவாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. தலை நனையக்கூடாதுல்ல, அப்போ அங்கே போய் நனைச்சிட்டு வரணும்ல. ஷவர் போய் ஷவர் பண்ணிட்டு வந்துருங்க. அதே ஆமாண்டா ஷவரே பண்ணல. இரு ஷவர் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? கட்டு காது கட்டு. அது வாங்கி தர சொல் டாடி வாங்கி தர சொல். இங்கே காமிங்க, ஃபேஸ் காமிங்க. அழகாக இருக்குடி செல்லும். இந்த டப்போட தானே நீ இறங்கணும். ஆதிய குட்டி வெக்கப்படக்கூடாது. கூடு வாவே, நான் போட்டுமா? நீ தாண்டி போடணும். போடு போடு போடு. மேலேயே தான் இருக்கும். ஆதியா குதி. ஆதியா டாடி கிட்ட குதிக்கிறியா? சரி, எப்படி இருக்கு சொல்லு, எப்படி இருக்கு? ஆதியா குட்டி, ஆதியா ஆதியா டாடி புடி டாடி புடி டாடி புடி டாடி புடி போ. ஏய் சூப்பர் சூப்பர். காலம் பட்டு போங்க 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 போங்க. அது ஸ்விம் பண்ணு. ஆ பண்ணு ஸ்விம் பண்ணு. அது கொடுத்துறேன் உங்ககிட்ட, நம்ம வாங்குறோம். போய் விளையாடு போ. சார் என்ன பண்றாரு? இங்கே வா. எப்படி இருந்தது ஸ்விம்மிங்? என்ஜாய் பண்ணீங்க போல. வரவே இஷ்டம் இல்லையா உனக்கு வெளியே? ஆனா டைம் முடிஞ்சிருச்சுல பாப்பாக்கு. இதுக்கு தான் மார்னிங் சீக்கிரமா எழுந்து சாப்பிட்டு கிளம்புனா நிறைய டைம் இருந்திருக்கும். டாடி சொல்லிட்டே இருந்தாங்க, நீங்க எது கிளம்புனியா? இனிமே டாடி சொன்னா உடனே கிளம்பிடணும், ஓகேவா? லேட் பண்ணக்கூடாது. லேட் பண்ண சம்மருக்கு நல்லது இல்லம்மா. சரி, இப்போ போய் நேரம் என்ன பண்ண போறோம்?
சரி எல்லாரும் கேட்பாங்க இது எந்த இடம் என்ன பிரைஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லயே வைக்கிறேன். இப்போ ராகுலும் சொல்லிடுவான். சொல்றியாவே? பிளேஸ் நேம் வந்து ப்ளூஸ் அட் டிக்கிடாக்கி. 2 அரீனா இருக்கும். ஒன்று வந்து பேட்மிண்டனுக்கு அண்ட் ஒன்று இண்டோர் ஸ்விம்மிங். இதில் வந்து 2 அட்வான்டேஜ் வந்து கொஞ்சம் சத்தமாக பேசு ப்ளீஸ். இதில் 2 அட்வான்டேஜ் என்னென்னா, ஒன்று இட்ஸ் அன் இண்டோர் ஸ்விம்மிங் பூல். ஸோ எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் நமக்கு அந்த கருப்பாக மாட்டோம். இன்னொன்று குளோரின் ஃப்ரீ ஸ்விம்மிங் பூல். எனக்கு தெரிஞ்சு சென்னையிலே தான் ஃபர்ஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், நாட் ஷுர். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த பிளேஸோட லொக்கேஷன் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த திங். காஸ்ட் வந்து எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா நாங்கள் குரூப்பாக போனோம், அதனால் நாட் ஷுர் இண்டிபெண்ட்டாக போனால் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுவாங்க. வி என்ஜாய். நீங்கள் போனாலும் தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். அதுவும் இந்த வெயிலுக்கு செமையாக இருந்துச்சு. என்னன்னா நீங்கள் வந்து ஸ்விம்மிங்கான காஸ்டியூம் எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக ஷவர் கேப் எடுத்துகிட்டு போகணும். ஷவர் கேப் இல்லைன்னா அங்கே நீங்கள் அப்படி இல்லைனாலும் they will provide you but it is chargeable. ஆமாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்படி முடி வச்சிருக்கேன்னு ஜீசஸ் மாதிரி இருக்குன்னு திருப்பி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, முடி கட் பண்ணலாமா இல்ல வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாமா சொல்லுங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் டபுள் மைண்டடாவே இருக்கு. ஒருத்தங்க வந்து கட் பண்ணுங்கன்றாங்க, ஒருத்தங்க கட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சாருக்கு ஒரே கன்ஃபியூஷன். எப்படியே மத்தவங்க ஒப்பீனியன் எடுத்துக்க மாட்டேன். நம்ம பண்றதுதான் பண்ண போறோம். இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, பரவாயில்ல. நான் பாப்பேன், நான் படிப்பேன், அதனால நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா எது கேட்டாலும் டயர்ட் ஆயிடுச்சுடா. யாருக்கு? எனக்குதான். உங்களை சுத்தி 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 எனக்கு டயர்ட். என்னடா தனியா உட்காந்துருக்கேன் பாக்குறீங்களா? KFC போயிருக்காங்க 2 பேரும். ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு KFC போயிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, இந்த சல்வார் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, DM பண்ணியிருந்தாங்க, இதோட லிங்க் கொடுங்கன்னு. இது வந்து மிந்த்ரால இருந்து நான் வாங்கினேன். இதோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா கம்மியா தான் போட்டிருப்பாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, சரி வாங்கி பார்க்கலாம், பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து ஆர்டர் பண்ணி போட்டு பார்த்தா இது இந்த மெட்டீரியல் வந்து எனக்கு தெரியல, நான் பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப வெயில் அடிச்சாலும் சரி, குளிர் அடிச்சாலும் சரி, ரொம்ப சாஃப்டா போட்டிருக்கிறதே ஒரு லைட் ஃபீலிங் இருக்கு. இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 8, இப்போதைக்கு 800 தான் இருக்கு. அதனால நீங்க உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா வாங்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்றேன், கண்டிப்பா நீங்க இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. வீட்டுல ஈஸி பிரீஸியா போட்டுக்கலாம், சூப்பரா இருக்கும். நான் வந்து எங்க ஒரு மாதிரி கசகசான்னு இருக்கும், இன்னும் நிறைய வேலை பார்க்கணும், ஆனா கொஞ்சம் ப்ரெசென்டபிளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த சல்வார் தான் போடுவேன். நீங்க நிறைய இடத்துல என்ன பார்க்கலாம், நான் இதுலயே தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு இது அவ்வளவு பிடிச்சிருக்கு. இது போட்டிருக்கிறதே கொஞ்சம் லைட் ஃபீலிங்கா இருக்கும். இந்த துப்பட்டாவும் வந்து அப்படிலாம் பண்ணாது. நல்லா சாஃப்டா, லைட் வெயிட்டடா, கீழே அடிக்கடி விழாம போட்ட இடத்துலயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். என்னடா இந்த ஒரு சுடிதாருக்கு போய் இவ்வளவு அலப்பல் பண்றேனே அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு வந்து சல்வார் தான் போடணும், ஆனா வந்து இது ஹெவியா இருக்கக்கூடாது, லைட்டா இருக்கணும், கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சல்வார் வாங்கி போடுங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது இப்போ வந்து ஆஃபர்ல இருக்கு மிந்த்ரால. 800 தான், ஜஸ்ட் 800. துப்பட்டாவோட வருது, அப்புறம் பேண்டோட வருது. ஸோ நீங்க போடலாம். வந்துட்டாங்க பாருங்க, வந்தாச்சு. என்ன சோகமா வராங்க 2 பேரும்? என்ன சோகமா வராங்க? சொன்னா நானே வாங்குறேன், வெயில் அதிகமா தானே இருக்கு. என்னாச்சு பட்டுக்கு? பட்டு வந்து ஒரு கொரியன் கீட் பார்த்தான். கொரியன் கீட் கை பார்த்து இல்ல பட, நீயே கொரியன் மாதிரி தான் இருக்க. குண்டா ஒரு பாப்பா இருந்தது, சுடுசுடுன்னு இருந்தது. கைனா 3 பேரும் மாடி ஒரு ஒட்ட மாடி இருக்கு. எப்படி இருக்குமா? எனக்கு புரியல. மாடி ஒரு ஒட்ட மாடி இருக்கு. அப்படியா? நீங்களும் குட்டி குழந்தையில அப்படியேதான் இருந்தீங்க. கை ஒட்டின மாதிரி இருக்குன்னா பாப்பா இல்ல அது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா கை நீளமாயிடும். ஒண்ணு மாதிரி இங்க பாரு, நீளமாயிடுச்சா? நீயும் பாப்பாவா இருக்கும் போது இங்க உன் கை இங்கேயும் ஒட்டிதான் இருக்கும். உன்னோட நெக்கே அம்மாக்கு தெரியாது. டாடில அப்படியே தூக்கி தூக்கி பாப்பாங்க, நெக் உனக்கு இருக்காடா அப்படின்னு. இப்ப இருக்கு பாரு. அந்த மாதிரி அந்த குட்டி பாப்பாவும் வளர்ந்துருச்சுன்னா உன்ன மாதிரி ஆயிடும். ஓகே, சரி சாப்பிடலாமா?
பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க, அம்மாக்கு வேண்டாம். ரெண்டு சரி டாடிக்கு வாங்கலையா? ஜிங்கி 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 இங்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு பாப்பாக்கு. செமையா இருந்தா புஸ்கு புஸ்கு. சரி இப்போ எங்க சார் போறீங்க? ஐஸ்கிரீம் வாங்க வந்துட்டியா? அவங்க டாடி ஐஸ்கிரீம் கடல். வாங்க வாங்க வாங்க, எட்டி பாருங்க என்ன வேணும்? சாக்கோபாரா? ஓகே. வாங்கியாச்சு.